அப்ப தொழுநோய் அப்படின்றது ஒரு காலத்துல வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோயா இருந்தது. அதனாலதான் மருத்துவமனையில கூட அது தனி வார்டுல வந்து வைப்பாங்க இல்லையா? அதை பத்தி சொல்ல முடியுமா? அந்த மைக்கோபாக்டீரியம் லெப்ரேங்கிறது காற்று மூலமாக பரவக்கூடிய ஒரு வியாதி. இதை வந்து நம்ம சுவாசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நானும் சுவாசிக்கிறேன், நீங்களும் சுவாசிக்கிறேன். இது உள்ளுக்குள்ளார போகுது. இந்த நோய் எப்போ வெளிப்படும் அப்படின்னா, யாராருக்கெல்லாம் இந்த நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லையோ, எதிர்ப்பு சக்தி இல்லையோ, அவங்களுக்கு இந்த நோயா வெளிப்படும். ஒரு 2 to 5 வருட காலமாக அது வரும், வெளிப்படும், நோயா வெளிப்படும். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தின்றது ரொம்ப அவசியம். ரொம்ப அவசியம். லெப்ரசி அப்படின்றதுக்கும் இந்த டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த ஒரு ஒற்றுமை என்ன நினைக்கிறீங்க? இது வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, அது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது ரெண்டுமே பாக்டீரியாவிலிருந்து வரக்கூடியது தான். நம்ம சொல்லும்போது சொன்னா இது அண்ணன் அக்கா தம்பின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த 2 டியூபர்குலோசிஸ்க்கும் லெப்ரசிக்குமே வந்து ரிஃபார்மசின்ங்கிற ஒரு அருமையான மாத்திரை தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு டியூபர்குலோசிக்கும் சரி, லெப்ரசிக்கும் சரி. அதனால் அந்த மருந்து கொடுக்கும்போது அது வந்து முற்றிலுமாக 90 விழுக்காடு வந்து அந்த கிருமி வந்து அதில் கொல்லப்படுது. அதனால தான் இது வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் நம்ம சொல்கிறோம்.